இளைஞர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி, மீன் இல்லாத மீன் குழம்புன்னு செய்கிற செலிபிரிட்டி இன்றைக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு டிஷ் போட்டிருக்காங்க. ஸ்பைசி தயிர் சாதமாக. தயிர் சாதம் என்பதே வயிறு குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக சாப்பிட்றது இல்லைங்களா? குழந்தைகளோ வயதானவர்களோ சாப்பிடுவாங்க. அதுக்கு தொட்டுக்க ஊறுகாய் கூட அவங்க வைத்து கொள்ள மாட்டாங்க. அந்த தாளிதம் கூட இல்லாமல் தயிர் சாதம் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க மிளகாயும் பூண்டையும் வணக்கி அதை அரைச்சி இந்த தயிர் சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அச்சோ, நினச்சாலே பயங்கரமாக இருக்குது. அதுவும் பூண்டை போட்டு வணக்கி அரைச்சி தயிர் சாதத்தில் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், அது எப்படி இருக்கும்? சாப்பிட்றவங்களுக்கும் தெரியும், சமைக்கிறவங்களுக்கும் தெரியும் அது எப்படி இருக்குன்னு. புதுசாக கண்டுபிடிக்கிறேன்னு ஒன்றும் தெரியாத மக்கள், சமைக்கவே தெரியாதவங்கெல்லாம் போய் இதை ட்ரை செஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும்? அவங்களுடைய பொருளும் வீணாகும், நேரமும் வீணாகும். அதற்கு பிறகு அவங்க சாப்பிட்றதுக்கும் எதுவும் இருக்காது. தயவு செஞ்சு இந்த மாதிரி சமையல் குறிப்பு கொடுக்குறவங்க பார்த்து சமையல் குறிப்பு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.